வணக்கம் நண்பர்களே. கடந்த 3 நாட்களாக எக்ஸ் வலைதளத்துக்குள்ளே போனீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, யூடியூப்குள்ளே போனீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. கடந்த 3 நாளாக தேசிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அண்ணாமலை. என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ கடைசியாக வந்த அப்டேட் என்ன? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு தான் லாஸ்ட் அப்டேட்டு கிடச்சிருக்கு. இப்போது இந்த செய்திக்கு முக்கிய புள்ளிகள் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் அண்ணாமலை தோல்வி அடைவார், நியூ பார்ட்டி ஆரம்பித்தாலும் அவர் தோற்று தான் போவார் அப்படின்னு பாலகிருஷ்ணன். அதற்கு கமெண்ட் செக்ஷனில் மக்கள் கேட்குறாங்க, 2024 தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் அண்ணாமலை. இப்போது தனியாகவே கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தோடு செயல்படுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுச்சு? தனியாக தேர்தலை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வெளியில் வந்து தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க பார்ப்போம், 10 பேர் ஓட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்ஸ் வருது. இது ஒன்று. அடுத்தது மதிமுகவுடைய துரை வைகோவுடைய பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டு மக்களின் மேம்பாட்டிற்கு நீங்கள் இருக்கணும், நீங்கள் தொடங்க போகிற புதிய கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி துரை வைகோ பேட்டி கொடுத்துருக்காரு. அடுத்தது கார்த்திக் சிதம்பரம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி உதயமாக இருக்கு, அரசியல் களம் மேலும் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடியே ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போது எந்த மொழினே தெரியலை, அந்த மொழியில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்ட் அப்படின்னு அதுக்கு அர்த்தமா. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? துணிவு இருக்கிறவனுக்கே அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ணாமலையுடைய முடிவெல்லாம் பாருங்களேன். ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணி அரசியலுக்குள்ளே வராரு. அதுக்கு ஒரு துணிவு வேணும். அரசியலுக்குள்ளே வராரு. எந்த கட்சிக்கு போகிறாரு? பிஜேபி. கர்நாடக பாஜகவை தேர்ந்தெடுத்திருந்தா அவர் பதவியில் போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் அவர் செலக்ட் பண்ணது தமிழக பாஜகவை. அண்ணாமலை தமிழக பாஜகவில் சேரும்போது 2%, 3% தமிழக பாஜகவுடைய ஓட் பேங்க் அதில் வந்து சேர்றாரு. இப்போ பார்த்தீங்களா, பிஜேபியிலிருந்து விலகிறாரு. தேசத்தை ஆளக்கூடிய கட்சி. அடுத்த தேர்தலையும் பிஜேபி தான் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பாங்க. இன்னும் குறைஞ்சது 30-40 வருஷத்துக்கு பிஜேபியை சுற்றி தான் அரசியலே இருக்கும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான பொசிஷனில் பிஜேபி இருக்காங்க. அந்த பிஜேபியிலிருந்து விலகி தனி கட்சி, எவ்வளவு தைரியம் வேணும்? அண்ணாமலை எடுக்கிறாரு. அதை மறைமுகமாக குறிப்பிடக்கூடிய வகையில், பாராட்டக்கூடிய வகையில் கார்த்திக் சிதம்பரம் என்ன பதிவு போட்டிருக்காரு? துணிவு இருக்கிறவனுக்கு தான் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு திராவிடியன் ஸ்டாக்கு சமூக வலைதளத்தில் என்ன புலம்பியிருக்காருன்னா, டைம் ஃபார் திராவிடியன் ஃபோர்ஸஸ் டு யுனைட். ஏன்னா அண்ணாமலை ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறாரு. அதனால திராவிடியன் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒன்று சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெட் அலர்ட், டேஞ்சர் டு தமிழ்நாடு அண்ட் திராவிடியன் பார்ட்டி. தமிழ்நாட்டுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஆபத்து வரப்போகுது. ஏன்னா அண்ணாமலை ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறாரு. அதனால திராவிடியன் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒன்று சேரணும், எல்லாம் ஸ்டாண்ட் டுகெதர், ஒன்றா நிற்கணும். டிகே திராவிடர் கழகம், டிஎம்கே, ஏடிஎம்கே, மதிமுக, தேமுதிக, விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க எல்லாமே ஒன்று சேரணும். இல்லைன்னா அண்ணாமலை திராவிடத்தை அழிச்சு போடுவார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியா படி தான் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. முதல்ல டிவிகேவை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் உருவாக்குனாங்க. அடுத்த 2 வருஷத்தில் செகண்ட் பேபி அண்ணாமலையுடைய பார்ட்டியை உருவாக்க போகிறாங்க. இது 2 வச்சு திராவிடத்தை அழிக்க போகிறாங்க. அதனால எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளியிருக்காரு ஒரு மனுஷன். பரவாயில்ல, இந்த புலம்பலை கேட்கும்போது ஆனந்தமாக தான் இருக்குது அப்படின்னு பாஜக காரங்கெல்லாம் பதிவுகள் போடுறாங்க. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, புலம்பிக்கோங்க, 2031 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று விஜய், இன்னொன்று அண்ணாமலை. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று அண்ணாமலை தொடங்க போகிற கட்சி. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. டிஎம்கேலாம் மற்றும் பலர் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அண்ணாமலை யாருமே இப்படி பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.